ஸ்ரீமத் பாகவதம் 58ஆம் பகுதி. சிறிதும் சிந்திக்காமல் கருணை மனதுடன் சம்மதம் தந்தார் ததீச்சி முனிவர். என்றைக்கு இருந்தாலும் இந்த உடல் அழியத்தான் போகிறது. அழிய போகும் அந்த உடல் மற்றவர்களுக்கு நன்மையை தருமானால் அதைவிட சந்தோஷம் வேறென்ன இருக்கிறது என்றவர் அப்போதே தியானத்தில் அமர்ந்தார். உடலை உதறிவிட்டு தனது ஆத்மாவை பரமாத்மாவோடு ஐக்கியப்படுத்தி கொண்டார். ததீச்சி முனிவரின் எலும்பில் இருந்துதான் வஜ்ராயுதத்தை உருவாக்கி தந்தார் விஸ்வகர்மா. தேவேந்திரன் அந்த வஜ்ராயுதத்தை கையிலேந்தி விருத்ராசுரனுடன் போரிட்டான். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் கடும் போர் மூண்டது. இந்த முறை அசுரர்கள் தேவர்களிடம் அடிபட்டு தோற்று ஓடினார்கள். ஆனாலும் கூட விருத்ரனை வெல்வது எளிதாக இல்லை. அவன் மிகுந்த உக்கிரத்துடன் போரிட்டான். தேவேந்திரா, தேவர்களுக்கு குருவாக இருந்த விஸ்வரூபனையே கொன்ற பாவினி, இதற்கு நான் உன்னை பழி வாங்கியே தீருவேன். என் சூலத்தால் உன் உடலை பிளப்பேன். அப்படி அல்லாமல் ஒருவேளை நான் இந்த போரில் உன் வஜ்ராயுதத்தால் இறந்தாலும் கவலை கொள்ள மாட்டேன். பகவானை துதித்து அவர் திருவடிகளை பற்றி கொள்வேன். அரக்கனாக இருந்தாலும் நான் நரகத்திற்கு போக மாட்டேன், மோட்சத்தையே அடைவேன். ஆனால் போரில் வெற்றி பெற்றாலும் கூட உனக்கு மன நிம்மதி கிடைக்காது, இது நிச்சயம் என்றபடி சூலாயுதத்தை ஏந்தியபடி தேவேந்திரன் மீது பாய்ந்தான். தேவேந்திரன் தன் வஜ்ராயுதத்தால் சூலமேந்திய விருத்ராசுரன் கையை வெட்டி வீழ்த்தினான். உடனே விருத்ரன் தன் மற்றொரு கையினால் ஆயுதம் ஏந்தி சண்டையிட்டான். தேவேந்திரன் அந்த கையையும் துண்டித்தான். பின் விருத்ரன் தன்னுடைய வாயை அகலமாக திறந்து தேவேந்திரனை அப்படியே விழுங்கினான். தேவேந்திரன் அசுரனின் வயிற்றை கிழித்து கொண்டு வெளிப்பட்டான். வஜ்ராயுதத்தால் விருத்ரனின் தலையில், அதாவது நடு மண்டையில் ஓங்கி அடித்து அவனை கொன்றான். விருத்ராசுரனின் உயிர் பிரிந்தது. அவனுடைய ஆத்மா பகவானின் திருவடியை சென்று சேர்ந்தது. ஆனால் தேவேந்திரனை தோஷம் பற்றி கொண்டது. ஏற்கனவே விஸ்வரூபனை கொன்றதன் மூலமாக ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷத்தை போக்கிக் கொள்ளவே மிகுந்த சிரமப்பட வேண்டி இருந்தது. இப்போதோ விருத்ரனை கொன்றதன் மூலம் மறுபடியும் அதே பிரம்மஹத்தி தோஷம் தேவேந்திரனை பற்றி கொள்ள துரத்தி வந்தது. தேவேந்திரன் அந்த பிரம்மஹத்தி தோஷத்திலிருந்து தப்பிக்க மானசரோவரத்தில் ஒரு தாமரை தண்டின் வழியாக நுழைந்து உள்ளே தங்கிக் கொண்டான். இப்படி அவன் 1000 ஆண்டுகள் ஒளிந்து கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. 58ஆம் பகுதி நிறைவடைந்தது.